जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजाङ्घ्रये। मूकं करोति वाचालं गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवम्। पीताम्बरं करविराजित शङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रम् राधा सहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। राजासीत् भीष्मको नाम विदर्भाधिपतिर्महान् तस्य पञ्चाभवन् पुत्राः कन्यीका च वरानना। रुक्मग्रजो रुक्मरथः रुक्मबाहुरनन्तरः रुक्मकेशो रुक्ममाली। रुक्मिण्येषां स्वसा सती सोपश्रुत्य मुकुन्दस्य रूपवीर्यगुणश्रियः गृहागतैर्गीयमानाः तम्मेने सदृशं पतिं तां बुद्धिलक्षणौदार्य रूपशीलगुणाश्रयां कृष्णस्य सदृशीं भार्यां समुद्वोढुं मनोदधे। ஸ்ரீயப்பதியான பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய கிருஷ்ணாவதாரத்துல பகவான் அநேக லீலைகளை செஞ்சு சரித்திரமாக பண்றார். ராமாவதாரத்துல ராமர் பிறந்தார். ராமருக்கு புண்ணிய வாசனம் பண்ணி பேர் வைத்தார்கள். ராமர் படிச்சார்,
ராமருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணினான் தசரதன், எல்லாம் ஒரே சர்க்கத்துலதான். டைமே கொடுக்கல. இந்த 12 வருஷ கதையை 5 ஸ்லோகத்துல முடிச்சுட்டார் வால்மீகி. கிருஷ்ணாவதாரம் அப்படி இல்லை. ஒரு 10.5 வயசு பரியந்தம் பகவான் மதுரா, கோகுலம், பிருந்தாவனம் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல இருந்தான் பகவான். இதுக்கு லீலாஸ்தலம்னு பேரு. பகவானுடைய லீலாஸ்தலம். இந்த 10.5 வருஷ கதைய மிகவும் விரிவாக சொன்னது பாகவத புராணம் தான். மற்ற புராணங்கள் எல்லாம் கூட பின்னாடி கிருஷ்ணாவதாரத்தை விரிவாக பாரதம் சில புராணங்கள்லாம் சொல்றது. பாகவதம் தான் இந்த 10.5 வயசு கதைய விரிவாக சொன்னது. பல பக்தர்கள், பின்னாடி வந்த பக்தர்கள் எல்லாரும் இந்த லீலையத்தான் விரிவாக பேசுறார்கள். நிகமாந்த மகாதேசிகர் யாதவாபியுதயம் பண்ணியிருக்கார், ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். சுகுமார கவி அப்படிங்கிற ஒரு மகான் கிருஷ்ண விலாச காவியம் அப்படின்னு பண்ணியிருக்கார். பில்வமங்கலம் அப்படிங்கிற ஒரு மகான் பகவானுடைய கர்ணாமிர்தம், கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படின்னு பண்ணியிருக்கார். இது மாதிரி நிறைய மகான்கள். நாராயண தீர்த்தர் அப்படின்னு ஒரு மகான் தரங்கம்னு பண்ணியிருக்காரு. இதை தவிர தமிழ்ல விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வார் பிள்ளை தமிழா பாடுறார். தமிழ்ல ஒரு சம்பிரதாயம் பிள்ளை தமிழ் அப்படின்னா அந்த பிள்ளை பருவத்தை குறிக்கக்கூடியதான பாடல்கள். இத கோபாலனை குறிச்சு பாடினவர் பெரியாழ்வார் தான். முருகனுடைய பிள்ளை தமிழ் இருக்கு, மீனாட்சியினுடைய பிள்ளை தமிழ் இருக்கு, மீனாட்சி விளையாடின பிள்ளை தமிழ் இருக்கு. அதுக்கு அடுத்தது கோபாலனுடைய பிள்ளை தமிழ பாடினவர் பெரியாழ்வார். இந்த பிள்ளை தமிழ அதை பாடினதை கேட்டுட்டுதான் ஆண்டாளுக்கு பக்தியே வருது. பக்தி வருதுன்னா என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள் அவர். இந்த கோபாலனுடைய மகிமைகளை கேட்டு இப்படி என்ன இருக்கு அதுல அப்படின்னு சொன்னா, அந்த சரித்திரமே அப்படி ஒரு சந்தோஷத்தை, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான கதை. இல்லைன்னா அந்த குழந்தைகள்லாம் பாருங்க, யாரத்தையுமே இப்படியே தன் மனஸ்காக ததாலாபாக தத் விஜேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியா அப்படின்னு கோபிகா கீதத்துல பின்னாடி சொல்ல போறாள். எப்படி நாம பகவன் நாம சொல்லணும், சொன்னா எப்படி சொன்னா மிகவும் உயர்வு அப்படிங்கும் போது தன் மனஸ்கா, அந்த மனசு அதுல மூழ்கி இருக்கணும். ததாலாபாக அதையே ஏக்கமா ஏங்கி பாடணும். தத் விசேஷ்டாக, பகவான் என்ன மாதிரி சேஷ்டைகள் அப்படின்னா விளையாட்டு, என்ன மாதிரி பண்ணினானோ அது மாதிரி பண்ணின்று பகவன் நாமா சொல்லணும். அதுல மூழ்கி தத்குணானேவ காயந்தியாக, அந்த பகவானுடைய குணங்கள்ல மூழ்கி அந்த குணத்தை நாம சொன்னோம்னா என்னன்னா நாமும் அதுவாயிடுவோம். அதான் விஷயம். எத்பாவம் தத்பவதி அப்படின்னு சாஸ்திரம். ஒரு பிரமரகீட்ட நியாயம் சம்ஸ்கிருதத்துல குழவி கூடு கட்டும் முதல அதுக்குள்ள ஒரு புழு இருக்கு. இந்த குழவி என்ன தெரியுமா பண்ணும்? அந்த புழுவை ஒரு கொட்டு கொட்டும். குழவி கொட்டினா இட்லி மாதிரி வீங்கி போயிடும். நமக்கு உடம்புல கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க, இட்லி மாதிரி வீங்கி போயிடும். அந்த புழுக்கு இந்த கொட்டை தாங்குற சக்தி உண்டு. ஆனா வலி இருக்கும், போது துடிக்கும், வலியால துடிக்கும். குழவிய நினைச்சு இது வெளியில போயிடும். போயிட்டு 4-5 மணி நேரம் கழிச்சு அந்த வலி குறையிற சமயத்துல திருப்பி ஒரு தடவை போடும். இப்படி 24 மணி நேரமும் அந்த புழு தன்னை நினைக்கிற மாதிரி பண்ணும். கொட்டி 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 என்ன ஆகும்னா, நினைச்சு இந்த புழு அந்த குழவியா பண்ணும். இது
இது ஒரு விதமான சாஸ்திரம். சயின்ஸ்ல இதெல்லாம் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம சாஸ்திரங்கள் அப்படிதான் சொல்றோம். இது மாதிரி குழவி மாதிரி கொட்டி நினைவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனந்தமா கதைகளை சொல்லலாம், கேட்கலாம். நம்ம பெரியோர்கள்லாம் அந்த குழந்தைகளை வளர்க்கறதே பார்த்தா தெரியும். தாத்தா பாட்டி, தாத்தா பேரனை வளர்ப்பா, பாட்டி பேத்தியை வளர்ப்பா. அதே பாட்டி நினைவு, அதே மாதிரி உடை பாவனை, அதே மாதிரி சாப்பாடு. என்ன ஆகும்னா இந்த ஒரு சைக்கிளா நம்மளுடைய ஒரு சம்ஸ்காரங்கள் வந்துருக்கு பாருங்க, அது மாறாது. கல்யாணம் பண்ணிக்கிறது எதற்கு அப்படின்னு வைதீக தர்மத்துல சங்கல்பம் பண்ணும் போது, ஒரு நாய் நரி எத்தனையோ மிருகங்கள்லாம் குழந்தைய பெற்றுக்கலையா? அதெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பெற்றுக்க? அது மாதிரி மனுஷனும் பெற்றுக்கலாமே. மனிதனுக்கு எதுக்கு இத்தனை செலவுகள், ஆடம்பரங்கள்? இது எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. பெற்றுக்கலாம். கொஞ்ச நாள் அப்படிதான், இப்பயே அப்படிதான் நடந்துருக்கு. கல்யாணம் பெற்றுன்னு குழந்தையோட தான் கல்யாணமே பண்ணிக்கிறார். ஆனா நம்ம சாஸ்திரங்கள் எப்படி சொல்றதுன்னா, இந்த மாலை மாத்தி ஊஞ்சலாடி உள்ள வந்து உட்கார்ந்துன்ற உடனே அங்க சங்கல்பம் உண்டு. தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் வரான் பிரேஷயிஷ்யே அப்படின்னு. தர்மமான பரம்பரை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு குழந்தைய பெத்துக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன். கவனிச்சு கேட்கணும். குழந்தைய பெத்துக்கிறது 3 காரணத்துக்காக பெத்துக்கலாம். நம்ம ஓரளவு சம்பாதிச்சு வச்சிருப்போம். அந்த சம்பாத்தியங்கள்லாம் நம்ம காலத்துக்கு அப்புறம் எவனாவது கொண்டு போயிட்டா என்ன பண்றது? அந்த சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும் நினைச்சு குழந்தைய பெத்துக்கிறவன், அப்படி நினைச்சு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு அதமன்னு. சாஸ்திரத்துல ஓரளவு நம்பிக்கை இருக்கு. குழந்தைகள் கர்மா பண்ணி கொல்லி போட்டு கர்மா பண்ணி நாம கரையேறணும், அதுக்கு ஒரு புள்ள வேணும்னு நினைச்சான்னா அவனுக்கு மத்தியமன்னு பேரு. நம்ம பெரியவர்கள்லாம் பண்ணின தர்மத்தை நாம பண்றோம். மாத்திர சால கிராமம் இருக்கு, பூஜை இருக்கு, எத்தனையோ தர்மங்கள் இருக்கு, கோவில்ல கைங்கரியங்கள்லாம் இருக்கு. இந்த கைங்கரியங்கள்லாம் நம்ம காலத்துக்கு அப்புறம் செய்யறதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சு குழந்தைய பெற்றுண்டா அவனுக்கு உத்தமன்னு பேரு. தர்மத்துக்காக குழந்தையை பெற்றுண்டா உத்தமன், தனக்காக குழந்தையை பெற்றுண்டா மத்தியமன், சொத்துக்காக குழந்தையை பெற்றா அதமன். இந்த 3மே இல்லாம குழந்தையை பெற்றுண்டா அவனை என்ன சொல்றது? அதுக்கு மேல விஷயம். இந்த 3 காரணமுமே இல்லாம குழந்தையை பெற்றுண்டா அவனை என்னன்னு சொல்ல முடியும்? சாஸ்திரங்கள் ஏன் இது மாதிரி ஒரு சங்கல்பம் வருதுன்னா, வேதம் எல்லாத்தையும் வேதம் வந்து நேரடியா சொல்லாது, சிலதை சொல்லி இருக்கு. ஆச்சாரியாய பிரியம் தனமாகர்த்திய பிரஜா தந்தும் மாவ்யவச்சேத்ஸி அப்படின்னு ஒரு வச்சனம். குருகுல வாசம் முடிஞ்சு, வித்யாபியாசம் முடிஞ்சு, ஆச்சாரியனுக்கு பிரியமான தட்சிணைய நம்ம ஹிந்து மதத்துல படிக்கிறதுக்கு ஃபீஸே கிடையாது. எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹிந்து மதம் எப்படி இருந்ததுன்னு, சனாதன மதம் எப்படி இருக்கு. இந்த படிப்புக்கு ஃபீஸ் கிடையாது. 2 வந்து தானம். நம்ம மதத்துல வியாபாரம் பண்ணினா பாவம். அது ஒன்னு சாப்பாடு, இன்னொன்னு படிப்பு. அன்னதானம், வித்யா தானம் அப்படின்னு பெயர். அந்த காலங்கள்ல நிறைய அன்னதானமா தான். எங்கேயாவது ஒரு 80, 90, 75, 80 வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டல்னு உண்டு அந்த ஊர்ல. ஹிஸ்டரியே எடுத்து பாருங்க, ஹோட்டல்னு கிடையாது, சத்திரம்னு இருக்கும். அன்னதான சத்திரம் அப்படின்னு இருக்கும். யார் வந்தாலும் சாப்பிடலாம் அதுல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ தான். சாப்பாடு ஃப்ரீ, அது மாதிரி படிப்பும் ஃப்ரீ. ஏன்னா பணம் இருந்தாதான் படிக்கலாம், பணம் இல்லைன்னா படிக்க முடியாது. இப்படி ஒரு பிரச்சனை. பணத்துக்கு தகுந்த மாதிரி படிப்பு. இப்ப சமீப கால ஹிந்திலாம் வந்து ஸ்கூல் அட்மிஷனுக்கு எல்கேஜி தான், இந்த ப்ரீகேஜின்னு ஒண்ணு கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்கேஜிக்கு நாளை காலத்தால அட்மிஷன் கொடுக்க போறான்னா
முதல் ராத்திரியில இருந்து கியூல நிற்கணும். சில ஸ்கூல்ல எல்லாம் இடம் வாங்கறதுக்குன்னா இப்ப நேத்திக்கு ஒருத்தர் பேசுறா, பிரெக்னன்ட் உடனே கொண்டு சர்டிபிகேட்டை காமிச்சுட்டு அட்மிஷன். கர்ப்பமாயிட்டால் அப்படின்னு உடனே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த சர்டிபிகேட்டை கொண்டு காமிச்சாதான், அப்பதான் அப்பயே சீட்டு வாங்கினாதான் கொடுப்பாலாம். வருஷ ஃபீஸ் எவ்வளவுன்னா 7 லட்சம் ரூபாய்னா. எதுக்குன்னா எல்கேஜிக்குன்னா. பாவிகளா, நீ தலையால தண்ணி குடிச்சாலும் 7 லட்சம் ரூபாய்க்குள்ள படிப்பு அந்த எல்கேஜி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத இடம் உன்னால. நீ என்னத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்துட முடியும்? இந்த 7 வயசு எல்கேஜி குழந்தைக்கு 3.5 வயசுல என்ன புரியுமோ அதான புரியும். சாஸ்திரப்படி, நம்ம சாஸ்திரப்படி 5 வயசு பரியந்தம் அந்த குழந்தைகளுக்கு பாடமே சொல்லி கொடுக்க கூடாது. ராஜவத் பஞ்சவருஷாணி. இன்னைக்கு உலகத்திலேயே எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட்ல உள்ள நாடுகள் இந்த சுவிட்சர்லாந்து, அதை சுற்றி உள்ள பிரதேசங்கள். அங்க ஸ்கூல் அட்மிஷன் வயசு எத்தனை தெரியுமோ? 7 வயசு தான். 7 வயசுக்கு குறைஞ்சு நீங்க ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அட்மிஷனே 7 வயசு தான். நம்ம சாஸ்திரப்படியும் கர்ப்பாஷ்டமேஷு பிராமண உபநயீதா, கர்ப்பைகாதசேஷு ராஜன்யம், கர்ப்பத்வாதசேஷு வைசியம் அப்படின்னு சில காரணங்களால வச்சிருக்கு. அதெல்லாம் விட்டுடும். 5 வயசுக்கு மேல பாடங்களை சொல்லி கொடுக்கணும். அதுவும் பைகார்ட் பண்ற பாடங்களை சொல்லி கொடுக்கணும். பொருளை சொன்னா விளங்காது. இப்படி எல்லாம் இருக்கிற காலத்துல 3 வயசு குழந்தைக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுத்து, பொதுவா ஒவ்வை பிராட்டி விவேக சூடாமணியை அனுசரிச்சு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அறமில்லார் திரவியமெல்லாம் அழிய வேண்டி ஒரு பிராஸ்டியூட் கேட் புலட்டா, ஒரு பிராஸ்டியூட் கேர்ள் வந்து அவ அம்மாவை பார்த்து கேட்கிறா. அவ அம்மா சாகர நிலையில இருக்கா. இவ அம்மா பொண்ணு எல்லாருமே இந்த தொழில் தான் பண்றான். ஒரு சந்தேகம் எனக்கு அம்மாட்ட. என்ன சந்தேகம்னு கேட்டா, அவ அம்மா எத்தனையோ பேர் ஆம்பளை நம்மளை தேடி வரா, பணத்தை கொடுக்கறான், நம்மளோட சௌக்கியமா இருக்கா. சௌக்கியம் என்னவோ அவனுக்கு பாதி நமக்கு பாதிதான். ஆனா நம்மளை தேடி பணத்தை கொடுத்துட்டு சௌக்கியமா இருந்துட்டு போறான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அதுக்கு அவ அம்மா சொன்னா, அறமில்லார் திரவியமில்லாம் அழிய வேண்டி நம்மையும் கல்லையும் சூதையும் நான்முகன் படைத்தவாறே. தர்மம் பண்ணாம சொத்து சேர்க்கிறாமத்தில 1 ரூபா ஒருத்தருக்கு கொடுக்காம, நல்ல காரியம் பண்ணாம, ஒரு தான தர்மம் பண்ணாம சொத்து சேர்க்கிறாம பாருங்க. அவன் சொத்து ஒழியறதுக்காக 3 பேரை படைச்சிருக்கார் பகவான். 1 விலை மாதர்கள், நம்மையும், அதனாலதான் சொல்லிக்கிறான், நம்மையும் கல்லையும் மத்தியபானம் சூதையும். எத்தனை பேர் இந்த ஆன்லைன் இந்தியெல்லாம் சூதாட்ட கிளப்னே உண்டு. பணக்காரா மட்டும் போவான். கிராமங்கள்ல எல்லாம் சாவடியில உட்காந்து சூதாட்டம் ஆடுவான். இப்ப எல்லாம் ஆன்லைன்ல. இதுல என்ன பயத்தறிச்சல்னா, பொம்மை நாட்டுகள்லாம் ஆடி 5 லட்சம் 10 லட்சம் பண்ணிவிடும். இதுல ஒரு இது மாதிரி இந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிக்டான ஒரு பெண்கள் அப்படின்னு, வளர்ப்பு சரியில்லாத பெண்கள் அப்படின்னு இல்ல, நல்ல குடும்பத்துல நல்லன்னா உயர்ந்த அர்த்தம் இல்ல, நன்னா வளர்க்கப்பட்ட பெண்களே இதுக்கு அடிமையாயிரம். அந்த படங்கள்லாம் நிமிஷமா போயிடும். அதனாலயே இப்ப சமீபத்துல ஒரு பஞ்சாயத்து ஹைதராபாத்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா, 50 லட்சம் ரூபாயை காலி பண்ணிட்டாமாமா. நான் அக்கௌண்ட்ல வச்சிருந்ததை எனக்கு தெரியாம எல்லா பணத்தையும் சூதாடி ஒழிச்சுட்டாங்கிறா. அவளை கேட்டா, நான் விளையாடினேன் போயிடுத்துங்கிறா. எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், நான் டைவர்ஸ் பண்றேன், எனக்கு சரியா வராதுங்கிறாவும். இது மாதிரி எல்லாம் வராது. கேஸ் எல்லாம் கேட்கறதே நமக்கு ரொம்ப வருத்தமா. குழந்தைகள்ட்ட எல்லாம் செல்ல கொடுக்கவே கூடாது. செல்லெல்லாம் கொடுத்து பழக்கவே கூடாது. ரொம்ப தப்பு.
நீங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, உங்களுக்கு ப்ரெஷரா இருக்கு, தொந்தரவு இல்லாம இருக்குன்னு நீங்க செல்ல கொடுத்து உங்க காரியத்தை பார்க்கணும். குழந்தைகள் அதுல நாசமா போடும். பெரியவாள்லாம் இருந்து பக்கத்துல உட்காந்து இது மாதிரி கோவில் ரிலாக்ஷன் வந்து காமிச்சு பொழுது போறதுக்குள்ள வழியை பண்ணணுமே தவிர தப்பான வழி. அன்னைக்கே ஒரு நாள் சொன்னேன்னா, கெட்ட பழக்கம் பழக்கினுட்டா விடுறது கஷ்டம். அது பழகிக்காம இருக்கிற பருந்தா ஜாக்கிரதையை தவிர பழக்கினுட்டா அதுல இருந்து மீட்டு கொண்டு வரதெல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. நம்மையும் கல்லையும் சூதையும் இப்ப சொல்லணும்னா ஸ்கூலையும் அதுக்காக சொல்ல வரேன். நான் முகன் படைத்தவாறேன் நாசமா போ. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நான் இந்த ஊர்ல தான் என் குழந்தைகள் எல்லாம் படிச்சது. எல்லாருமே டாப் மார்க். 10th பரியன் நான் மயிலாப்பூர்ல இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த பிஎஸ் ஹை ஸ்கூல்ல தான் கிடைச்சது. குழந்தை ஃபர்ஸ்ட் அங்கதான் சேர்த்தேன். அலமேலூர் மாமி பிரின்சிபால் கரஸ்பாண்டன்ட் ரொம்ப வேண்டியவா வாரத்தில் சப்தா எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம் தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு அந்த இது பிடிக்கல வேலை. ஏன்னா கோவில் கிவில் இதெல்லாம் இருக்கே தவிர ரொம்ப பிஸியா இருக்கு. குழந்தைகள் இதுல வளர்ந்தா சரியா வராதுன்னு அப்படியே அந்த வீட்டை விட்டுட்டு குரோம்பேட்டை வந்துட்டு அமைதியா இருக்கணும். கிணறு இதெல்லாம் இந்த வருஷம் பிளாட்டா இருந்ததாங்க. அதெல்லாம் நமக்கு ஆச்சாரத்துக்கு சரியா வராது. இங்க வந்துட்டோம். இங்க வந்து நம்மளுடைய விவேகானந்தா ஸ்கூல்லும் அங்க சேர்த்தோம். 10வது வரைக்கும் படிச்ச உடனே இவாளுக்கு 2 இடத்துல அட்மிஷன் கிடைச்சது. டிஏவி ஸ்கூல்ல, அகோபில மடம் ஸ்கூல்ல. நீங்களா இருந்தா இதுல சேர்ப்பேன். டிஏவில தான் நான் அகோபில மடத்துல தான் சேர்ப்பேன். அகோபில மடத்துல தான் என் 2 குழந்தைகளும் படிச்சது. வாசுதேவாச்சாரியார்னு பெரிய ஒரு மகான். ரொம்ப கொண்டு காமிச்ச உடனே யூஸ்வல் இந்த மார்க்கெட்ல எங்கிட்ட வந்து கேட்கணுமான்னாரு. ஆனா அவர் சும்மா சாதாரணமா இல்லை. வாசல்லையே குங்குமம், விபூதி, திருமண்ணு எல்லாத்தையும் வச்சு ஸ்கூல்ல உள்ள வரதே ரெடியா இருப்பார். எந்த வயலாவது நெத்தியில் எட்டுக்காம வந்தான்னு வச்சுக்கோங்க, கண்ணாமண்ணான்னு வெய்வர் அவர். நெத்தியில எட்டுக்காம. இது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, திருட்டு பைய கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். இன்னி பரியந்தம் வருஷா வருஷம் +10th +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறது அகோபில மடம் ஸ்கூல் தான். ஆனா பேப்பர்ல வராது. பேப்பர்ல அது வராது. ஏன் வராதுன்னா சம்ஸ்கிருதம்ங்கிற ஒரு பாடத்தை அதுல சேர்த்திருக்கிறதுனால வராது. சம்ஸ்கிருத பாடம் அதுல சேர்த்திருக்கா, இங்க சிலபஸ் உண்டு. அதனால பேப்பர்ல அந்த ஸ்கூல் பேரே வராது. அது வந்து போட்ட நீ கொடுக்கல என்ன பெரிய விஷயமா. இங்க வரிசையா நிறுத்தி வச்சு ரேஸ்ல குதிரை, கழுத, கோவேரி கழுத, கோடா எல்லாத்தையும் வரிசையா நிறுத்தி வைக்கலாம். அந்த ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். ஓட ஆரம்பிச்சப்பறம் தான் எது குதிரை எது கழுதன்னு தெரியும். அது மாதிரி வாழ்க்கையில சாதிக்க ஆரம்பிச்சப்பறம் தானே புரியும். முன்னாடி வேணா 1000 சொல்லலாம். 1000 பேசுறதா இருந்தா நிறைய பேசலாம். அந்த படிப்பு வந்து நம்ம தேசத்துல வியாபாரம் கிடையாது. அதுதான் அடிப்படை விஷயம். படிப்பு அப்படிங்கிறது வியாபாரம் கிடையாது. அன்னதானம்ங்கிறது வியாபாரம் கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துல பல வகையான லீலைகளை பகவான் பண்றான். இது எல்லாமே யோகிகளுடைய யோக மார்க்கத்துல நிகழக்கூடியதான சம்பவங்கள். அதனாலேயே மற்ற எந்த அவதாரத்துக்கும் இல்லாததான ஒரு வார்த்தை கிருஷ்ணாவதாரத்துக்கு மட்டும். எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோ பூதி துருவா நீதிர் மதிர்மமா அப்படின்னு சொல்றோம். இது யோகேஸ்வரன் சொல்றோம். ஒரு யோஜனை பண்ணி பார்த்தோம்னா கிருஷ்ணாவதாரத்துல யோகம் வந்து யோகா, யோகம்னா என்ன அதுவே முதல்ல தெரியாது. யோகம்னா தலைகீழ தமங்குத்தாடி மாதிரி இருக்கிறது இல்லை. யோகா சித்தவருத்தி நிரோதா. இது பதஞ்சலி சூத்திர ஆரம்பம். யோகம் நம்ம உடம்ப வளர்ச்சி செய்யறதுக்குலாம் யோகான்னு பேர் இல்லை, ஆசனம்னு பேர்.
அது புரியறதுக்காக யோகாசனம்னு சொன்னமே தவிர அஷ்டாங்கத்தோட கூடியது யோகம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அப்படின்னு 8 அங்கங்கள் அந்த யோகத்துக்கு. அதுல ஒரு அங்கம்னா ஒரு உறுப்பு, அதுக்கு ஆசனம் அப்படின்னு பெயர். அது சரீர ஜெயத்துக்காக. இப்படி நான் உட்காந்துருக்கேன், 3 மணி நேரம் ஆனாலும் இப்படி எனக்கு உட்கார முடியல. 10 நிமிஷம் ஆன உடனே கால் பிடிச்சி பறக்கல் பிடிச்சி இருக்கிறது, என்னால முடியல அப்படின்னு சொன்னா உடம்பு நம்ம சொன்னதை கேட்கலன்னு அர்த்தம். உடம்ப நம்ம சொன்னதை கேட்கற மாதிரி பண்ணிக்கிறதுக்கு தான் யோகாங்கிறது. இங்க 10 பேரை குத்துறதுக்கோ தண்டால் இருக்கிறதுக்குலாம் இல்லை, பிளெக்சிபிளா பண்ணும். எக்ஸசைஸ் டைட்டா பண்ணும் உடம்ப, யோகா பிளெக்சிபிளா பண்ணும். பிளெக்சிபிளா இருந்தா ரோகம் வராதா, டைட்டா இருந்தா ரோகம் வரும், வியாதி வராதா டாக்டர். பிளெக்சிபிளா இருந்தா தான் வியாதி வராது. நம்ம அதுல யோகம்ங்கிறது மனச நிறுத்துறது. அதுக்கு அடிப்படை தகுதி பிரம்மச்சரியம். ஊர்துவரேதஸ்வியா இருக்கணும். வீரியத்தை சக்தியை இழந்தான்னா அவனுக்கு யோகம் சித்திக்காது. நாராயண பட்டத்திரி 4வது தசகத்துல இந்த அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்லும் போது பிரம்மச்சரிய நியமாதிபதி யமைஹி அப்படிங்கிறார். இதுக்கு முதல் தகுதியே பிரம்மச்சரியம்ங்கிறார். விவேகானந்தா எடுத்து பார்த்தா விவேகானந்தா, ராமகிருஷ்ண சார், நீ எத்தனையோ மகான்களை சொல்லலாம். இப்ப யோகேஸ்வரன் யோகி, ஒருத்தன் யோகி ஆகணும்னா பிரம்மச்சாரியா இருக்கணும்னு சொன்னேன். கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை கல்யாணம்? 16,108 கல்யாணம். ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் கிடையாது, 16,108 கல்யாணம். கிருஷ்ணாஷ்டோத்திரத்துல ஒரு நாமாவளி பகவானுக்கு என்ன தெரியுமோ? நித்ய பிரம்மச்சாரினே நமஹா அப்படின்னு கிருஷ்ணாய நமஹா, கமலாநாதாய நமஹா அப்படின்னு அர்ச்சனை பண்ணிட்டே வரதே. அதுல ஒரு அர்ச்சனை நித்ய பிரம்மச்சாரினே நமஹா அப்படின்னா என்ன சார்னா இது வேற அது வேற. சௌபரின்னு ஒரு மகரிஷி, மாந்தாதான்னு ஒரு ராஜா, அவனுக்கு 50 பொண்ணு, ஒரு பொண்ணு 2 பொண்ணு இல்ல, 50 பொண்ணு. ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன்கிட்ட போய் பொண்ணு கேட்டார். இவர் தொண்டு கிழவர், உடம்பெல்லாம் கிருஷமாயி இழைச்சி, தலையில ஜட கிடையோட தாடி மீசையோட. உனக்கு ஆத்திரமா வந்தது. ஏன்னா இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், 2ம் எடுத்துக்கோங்க. சொல்றதுக்கு முன்னாடி அவ மூஞ்சிய கண்ணாடியில பாத்துக்கணும். நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கறது கொஞ்சம் மனசாட்சின்னு ஒண்ணு வேண்டாமா சொல்லுங்க. கனவா இருந்தாலும் நியாயமா இருக்க வேண்டாமாங்கிற மாதிரி மனசாட்சின்னு ஒண்ணு வேண்டாமா? மனசாட்சி இல்லாம பேசலாமா? இவர் இருக்கிற பரிஸ்திதிக்கு ராஜகுமாரிய போய் பொண்ணு கேட்கிறார். அதுக்கு அவர் சொன்னா, அவன் இல்லைன்னு சொன்னான்னா இவ சபிச்சுடுவான். அந்த பயம் உண்டு. அவன் என்ன பண்ணிட்டான், திருப்பி விட்டுட்டான். நீங்க நேர அந்த புறத்துக்கு போங்க, கன்னியாமடத்துக்கு. 50 பெண்ணு இருக்கா. 50 பொண்ணுட்டு நீங்க சொல்லுங்க, எந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாலோ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நானா நிர்பந்தப்படுத்த முடியாது. ஏன்னா இது க்ஷத்ரிய தர்மம், சுயம்பரங்கள் அப்படின்னு உடனே அவர் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரர், இவன் எப்படி எதுக்காக திருப்பி விடுறாங்கிறது அவருக்கு தெரியாத. இவர் போறத என்ன பண்ணினார், அந்த கன்னியாமடம் வாசல் பரியந்தம் இந்த சௌகரியா போயிட்டு அங்க போன உடனே தன் தபஸ்னால தன் உடம்ப மாத்திட்டு 20 வயசு மன்மதன் மாதிரி உள்ள போனார். உள்ள போனா அந்த பெண்கள்லாம் ஒரு பொண்ணை பெற்றாலே அந்த பொண்ணோட ரூம் என்ன கலைபேட இருக்குன்னு பொண்ணை பெற்றவாளுக்கு தெரியும். இந்த ஸ்டிக்கர் போட்டும், ட்ரெஸ்ஸும், அந்த பவுடரும், அந்த விவகாரமும் இதுவும் வாங்கி மாலார். காத்தால ஒரு கலர்ல நெயில் பாலிஷ், சாயங்காலம் ஒரு கலர்ல நெயில் பாலிஷ், அதை அழிக்கிறதுக்கு ஒரு மருந்து. இதுல தாத்தா நீ இட்டி விடுன்னு வேற என்ன வேற நிர்பந்தப்படுத்துவோம். இப்ப என்னடி 4 வயசுதான் அது ஒரு நெயில் பாலிஷ்னா
எல்லாம் மேட்சாட்டுக்கணும். குழந்தைகள், அந்த ஸ்திரீ குழந்தைகள் கொலுசு நன்னா இருக்கிறதவே இன்னொரு கொலுசு கேட்டா இது தடியா இருக்கு, மெல்லிசா வேணும், மெல்லிசா வாங்கி கொடுத்தா இதுல சத்தம் வரல, சலங்கு உள்ளது வேணும், ஏதோ ஒரு காரணம். எத்தனை வகையா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு செய்யற விஷயங்கள். பெண்கள்கிட்ட நமக்கு ஏன் ரொம்ப வாஞ்ச கூட என்ன, கல்யாணம் இருந்தாலும் நம்மளோட இருப்பாள், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா அதிகாரத்துக்கு போயிடுவாளே அப்படிங்கிற தர்மத்தினுடைய அடிப்படையில நாம வைக்கிற அந்த பிரியமே அனர்த்தாய் பகுதியிலாயிரும். அதுவே இடையூறா பேர்றது. ஒரு பெண்ணுக்கே இத்தனை அமக்கலம்னா 50 பொண்ணு, அது ஒரு ராஜ குடும்பம், பஞ்சமே கிடையாது, அந்த ரூமுக்குள்ளேயே போக முடியாது. சரவணாஸ்தம் இருக்கிற அந்த தெரு இருக்கு பாருங்க, ரங்கநாதன் தெரு, அதுக்குள்ள போயிட்டு வந்தாலே கங்கையில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும், அவ்வளவு தீர்த்தது. அது மாதிரி இவர் வாசலையே நின்னுட்டார். நின்னுட்டு இப்படி பாக்குறத 50 பொண்ணு ஏதோ கண்ணாடியில எப்ப பாரு கண்ணாடி பார்த்துட்டே இருப்பாங்க, கவனிச்சா தெரியும். இப்படி பாப்பா, இப்படியும்பா, இப்படி இருக்கிற மயில் எடுத்து இப்படி இழுத்து விடுவா, இப்படி இருக்கிறத இப்படியும்பா, ஏதோ சேஷ்டை பண்ணிட்டே இருக்கு. குரங்கு சும்மா உட்காண்டே இருக்காது கல்யாணம், ஏதோ சேஷ்டை பண்ணிட்டே இருப்பான். இந்த பொண்ணு அந்த இவெல்லாம் அந்த சௌகரிய கண்ணாடியில பார்த்த உடனே அத்தனை பேரும் ஓடி தொட்டுட்டா இவரை. நான் தான் தொட்டேன், நான் தான் தொட்டேன், நான் தான் தொட்டேன், விளையாட்டு மாதிரி, கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி. எதுக்காகன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் தொட்டேன், நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு 50 பேரும் சொல்றா, நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இவரை. உடனே ராஜாட்ட சொல்லி அனுப்பிச்சான். ராஜாட்ட போனார் இவர் சௌபரி, பழையபடி கிழவராகவே போனார். என்ன ஆச்சு, எந்த பொண்ணுன்னா 50 பொண்ணும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றது, நிஜமாவா? ஆமான்னார். நீ வேணா போய் விசாரின்னார். விசாரிக்க சொல்லி அனுப்பிச்சா. இப்போ ஒருத்தர் வந்தாரே, அவரை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா, நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்பா கேட்டாரு. அதுக்கு அந்த பொண்கள்லாம் எங்களுக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, அவரை தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படிதானே சொல்லணும். அப்படி சொல்லல, நாங்கெல்லாம் பொட்டி படுக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு, அவரோட கிளம்புறதுக்கு இஷ்டம் இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கன்னிகாதானம் பண்ணிக்கணும், இல்லைன்னா அவரோட நாங்க போறோம், இப்படியே சொல்லிட்டு பாகவதத்துல அப்படியே இருக்கு. செம கோபம் வந்தது மாந்தாத. ₹1 கிடையாதுன்னா எல்லாம் அப்படியே கிளம்பி போடலாம். அப்படியே கிளம்பி போயிட்டா. சௌகரியே வைதிகமா கல்யாணம் பண்ணிட்டா. 10 வருஷம் ஆச்சு. இப்ப எல்லாம் உலகத்துல நடக்கிற நடப்பு தான். இந்த பையனை பண்ணிப்பேன்னா கூடாதுன்னு ரெண்டு மண்டை உடையும் சண்டை உடையும் மக்களப்படும். அம்மா தூக்கு மாட்டிக்கு போவா, அப்பா வெளியில போவான், பொண்ணு கத்தும். எல்லாம் அந்த கல்யாணமாகி அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற எண்ணம் தான். எல்லாத்தையும் மீறி அந்த பொண்ணுவே கல்யாணம் பண்ணிட்டு 2 வருஷம் பேச்சுவார்த்தை கிடையாது, 3 வருஷம் பேச்சுவார்த்தை கிடையாது. அப்புறம் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அப்படியே மாறி போயிடும். அந்த குழந்தை ஆயிடுச்சுன்னு அவனுக்கு ஜாதகர் மாலை எல்லாம் பண்ணி வச்சு, அவனுக்கு இதெல்லாம் பண்ணி வச்சு, உபநயனம் வேற இல்லை, உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சு அவக்களை பண்ணும். அதெல்லாம் முன்னாடியோட சரியா போச்சு அந்த கோபங்கள்லாம். அந்த அம்மாவோட தொந்தரவு, அந்த பெண்ணை பெற்ற அம்மா இருக்கா அப்படியா, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் காரணம் பொண்ணை பெற்ற அம்மா. நான் அப்படி சொல்றேன், அந்த பொண்ணோட அத்தனை ஆக்டிவிட்டியும் அம்மாவுக்கு தெரியாம ஒண்ணு பண்ணவே முடியாது. ஒரு பெண்கள் அம்மாவுக்கு தெரியாம ஒரு மூவ்மெண்டே பண்ண முடியாது. கொஞ்சம் சேஞ்ச் இருந்தா கூட கவனிக்கிற சக்தி அம்மாவுக்கு தான் உண்டு, அப்பாவுக்கு கிடையாது. அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அசடம். அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். சில விஷயங்கள் மாறா நடந்ததுன்னா அப்பாவோட சேர்ந்து அம்மா கத்தரா மாதிரி இருந்தாலும் உள்ளு குத்து இருக்கும் இல்ல, அப்ப அதுக்கு உடந்தையாதான் இருப்பாங்க. இந்த அம்மா மாந்தாதோட கொண்டாட்டி நிர்பந்தப்படுத்தி பார்க்க போனா அங்க சௌபரி நகர் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கு. உள்ள போனா 50 பங்களா, பெரிய அரண்மனை, ஆச்சரியமா. அங்க போய் பார்த்தா அந்த மூத்த பொண்ணு வீட்டுக்கு போறா. என்ன மாப்பிள்ள அவ்வளவு பிரியமா வச்சிருக்காரப்பா, என் ஒரு நிமிஷம் என்னை விட்டு நகர மாட்டேங்கிறார். நான் அடுத்த தங்கையாத்துக்கு போய் ஒரு 5 நிமிஷம் மூச்சியை காமிச்சுட்டு வாங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றா.
முதல்ல போன உடனே இதெல்லாம் இப்படி சொல்லி முடிச்சுட்டு கடைசியில வந்தா ஒரு ஆலமரத்தடியில இந்த சௌபரி மகரிஷி தபஸ்ல உட்கார்ந்துருக்கார். ஒரிஜினல் சௌபரி மகரிஷி. அவர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணினான். எல்லா பொண்ணுமே ஒரு செகண்ட் கூட தன்னை விட்டு நகரல்ல அப்படின்னு சொல்றா. அவர்களை சந்தோஷமா நீங்க வச்சிருக்கேன்னு சொல்றா. ஆனா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கலன்னா அது வந்து யோக சக்தியினால உள்ள சரீரம் தான். விபஜ்ய நவதாத்மானம் அப்படின்னு கபில சரித்திரத்துல கர்தம பிரஜாபதி தேவகூதியோட இல்லறம் நடத்தும் போது தன் உடம்ப 9ஆ பிரிச்சிருந்தார்னு இருக்கு. அது மாதிரி பிரிச்சிருந்தார். பகவானே ராசக்கிரீடையும் போது எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணனான்னு வரப்போனது. இதெல்லாம் யோக சக்தி. இதெல்லாம் கவனிச்சு கேட்கணும். யோகம் வேற, போகம் வேற. இந்த கிருஷ்ணாவதாரம் யோகேஸ்வரனா உள்ள அவதாரம். அதுக்காச்சும் அப்ப அந்த மாந்தாத்தா நமஸ்காரம் பண்ணி சொன்னா ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கணும். என்னோட ஐஸ்வர்யத்துக்கு முன்னாடி உங்களோட யோகேஸ்வரியத்துக்கு முன்னாடி என்னோட ஐஸ்வர்யம் குப்பேன். என்ன ஐஸ்வர்யம், என்ன புத்தி, இது என்ன ஒரு தபஸ். அது அதை சம்பாதிச்சுக்கணும், அறிவை சம்பாதிச்சுக்கணும்னு நினைக்கணும். பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கவே கூடாது. அறிவை சம்பாதிச்சுக்கணும், புத்திசாலித்தனத்தை சம்பாதிக்கணும், உழைக்கணும்னு நினைக்கணும். ஈஸ்வரர் அருளால பணம் தானாவே வாழ்க்கையில. அந்த மாதிரி அறிவோட சேர்ற பணம் தான் நமக்கும் பிரயோஜனமா இருக்கும், குடும்பத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும், உலகத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும்.